ஒரு கணமும் ஒருவனும் இயக்கமின்றி இருக்க முடியாது என்று கீதை கூறுகிறது. நான் எப்படி நினைப்பற்றி இருப்பது? பகவானே நீங்க இப்படி சொல்றீங்களே, ஒரு கணமும் ஒருத்தரும் எண்ணம் இல்லாம இருக்க முடியாது. கீதை அவன் கொண்டு வரான், கீதையை ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்து சொல்றான். நீங்க என்ன இப்படி சொல்றீங்களே அப்படிங்கும் போது பகவான் சொல்றார், எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருப்பினும் நான் எதையும் செய்யாதவனே என்னும் பகவத் வாக்கியமும் கீதையில் காணப்படுகிறது. நீ இதை கோட் பண்ற இல்ல, அதே கீதையில தான் பகவான் சொல்லியிருக்காரு. கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு? எல்லா வேலைகளையும் செய்தாலும் நான் எதையும் செய்யாதவனே, எல்லா கர்மங்களுக்குள்ள என்னால் செய்யப்பட்டதாக நீ பார்த்தாலும் அனைத்து எந்த கர்மத்தையும் செய்யாதவன் நான் அப்படிங்கிறாரு. என்னால் அனைத்தும் படைக்கப்பட்டு இயக்கப்பட்டு அழிக்கப்பட்டாலும் நான் எதையும் நான் செய்யவில்லை அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கீதையோட முக்கியமான ஒரு ஞானம் அது. அதாவது சூரியன் சந்நிதி மாத்திரத்திலே உலக காரியங்கள் யாவும் நிகழ்வது போலே என்று அறிய வேண்டும். இந்த உலகத்துல நமக்கு சூரியன்ல இருந்து நமக்கு சக்தி வருது. நாம என்ன பண்றோம்? நம்ம உடம்பு ரெஃப்ரெஷ் ஆகுது, செடி கொடிகள்லாம் நல்லா வளருது, சூரிய சக்தியை வாங்கி கொண்டு பவர் எடுக்கிறோம், எல்லாம் பண்றோம். சூரியன் என்ன நினைச்சிட்டா இருக்கு? நான் தான் அந்த உலகத்துக்கு சக்தி கொடுக்குறேன், ஒவ்வொருத்தருக்கும் நான் தான் சக்தி. அது பாட்டுக்கு அது இருக்குது. அது இருக்கிறதுனாலயே இதெல்லாம் நடக்குது. அது போல நமக்குள்ள கான்சியஸ்னஸ் ஒண்ணு இருக்கிறதுனாலே மைண்ட் ஆனது ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது, உடம்பு ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது. அதை இந்த கான்சியஸ்னஸ் இதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணவே தேவையில்லை. அதுவா இருக்குது. சூரியன் போல அது பாட்டுக்கு இருக்குது. உலகம் பூமியானது தனக்கு தேவையானதை செய்து கொள்வது போல நமக்குள்ள கான்சியஸ்னஸாவே இருக்குது. மனமானது பல பரிணாமத்தை அதனால் அடைந்து கொண்டே இருக்கிறது. அதான் சொல்றார், ஆத்மா நிஷ்கிரியம். ஆத்மா எந்த காரியத்தையும் செய்வது கிடையாது. அது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். செய்யவும் முடியாது, எவ்வியக்கமும் அற்றது. எண்ணங்களே தோன்றி மறைகின்றன. நமக்கு தோன்றுவதெல்லாம் வெறும் எண்ணம் தான். இதை நாம் புரிந்து கொண்டு சுயநிலையில் நிற்க வேண்டும். இதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டேனாலே போதும். நம்மளுடைய சுயநிலையில நம்ம என்ன ஆயிடுவோம்? இருக்க ஆரம்பித்து விடுவோம். எல்லாமே தாட்ஸ் தான், வேற எதுவுமே கிடையாது. இந்த தாட் ப்ரொடியூஸ் ஆகுது, தாட் விழுந்துருது. அதுக்கு அவர் சொல்றாரு, அதற்கு பகவத் கிருபை வேண்டும். எதுக்கு எடுத்தாலும் சரி, பகவானே உங்களுடைய அருள் வேணும், எதுனாலும் உங்களுடைய அருள் வேணும். உங்களுடைய அருள் இல்லாம எங்களால எப்படி இருக்க முடியுங்கிற மாதிரி வந்துருது திருப்பி திருப்பி. பதில், கிருபை எப்போதும் இருக்கிறது. அதற்கு நாம் அடங்கி அதனிடம் அனைத்தையும் ஒப்புவித்து விட வேண்டும். எப்பா, என்னுடைய ஆசீர்வாதம் எப்பயுமே இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஆனா நீ ஒரு கிருபை வேணும்னா நீ உன்னை சரண்டர் பண்ணேனாலே ஆட்டோமேட்டிக்கா அது நடக்க போகுது. நீ உன்னை சரண்டர் பண்றதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். அப்ப தன்னுள் மூழ்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறான். அப்ப எனக்குள்ள நான் மூழ்க வேணும்னு சொல்றீங்களான்னு கேட்கும்போது பகவான் பதில் சொல்றார், வெளியே எங்கோ இருப்பதாக எண்ணுபவனை தன்னுள் மூழ்கி தன் நிஜஸ்வரூபத்தில் நிலைக்க சொல்ல வேண்டி இருக்கிறது. பிற நினைப்புகளுக்கு இடம் கொடுக்காது ஆத்ம நாட்டத்திலே மனமூன்றி நிற்றலே மூழ்குதல் ஆகும். அதாவது வெளியே எங்கோ இருப்பதாக எண்ணுபவனை, வெளியில தான் சுகம் இருக்கு, வெளியில தான் நிஜம் இருக்கு, வெளியில தான் அனைத்தும் இருக்குன்னு இருக்கவன உள்நோக்கி திரும்பி தன்னுடைய நிஜஸ்வரூபத்திலே நிலைக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. அதுதான் முக்கியம். பிற நினைப்புகளுக்கு இடம் கொடுக்காத ஆத்ம நாட்டத்திலே மனம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். ஆத்ம நாட்டத்திலே மனம் ஊன்றி நிற்றலே மூழ்குதல் ஆகும். நம்ம வெளிநோக்கி ஓடுற மனசை உள்நோக்கி திருப்பி நம்மளுடைய சோர்ஸ்லயே திருப்பி திருப்பி நம்ம நிக்க வைக்கிறதா நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படிங்கிறார் பகவான். ஒரே ஒரு ட்ரூத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வெளி ஓடிக்கொண்டிருக்க மனதை உள்நோக்கி திருப்பி நம்மளுடைய உள்நோக்கி திருப்பினாலே ஆட்டோமேட்டிக்கா அது நம்மளுடைய சோர்ஸ் நோக்கி தான் போகும், வேற எங்கேயும் போறதுக்கு வழி கிடையாது. வெளி விவகாரங்கள்ல ரொம்ப இல்லாம உள்நோக்கி திருப்பணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம மனம் எப்படி இயங்குது நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ரொம்ப முக்கியம். நல்லது.